ரூட் மாஃபியான்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர ஒரே ஒரு பேரு ஜெகதீஷ். முதலமைச்சரோட பர்சனல் மேனேஜரா இருக்கக்கூடிய ரூட் ஜெகதீஷ் மீது நடிகர் சத்யராஜ் அவரோட மகளான திவ்யா சத்யராஜ் பாலியல் ரீதியான சில குற்றச்சாட்டுகளை முன்னெடுத்து வச்சிருக்காங்க. இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் உண்மைதானா? இன்னைக்கு இந்த விஷயத்த திவ்யா சத்யராஜ் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா இதுக்கு முன்னாடியே பிரியங்கா மோகன்ல ஆரம்பிச்சு ஓவியா வரையுமே இதே விஷயத்தை இதே குற்றச்சாட்டுகளை முன்னெடுத்து வைக்கிறாங்க. சோ இவ்வளவு குற்றச்சாட்டுகள் வருது. தனது பர்சனல் மேனேஜர் மீது தாவேக தலைவர் விஜய் அவர்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போறாரு? யார் இந்த ரூட் ஜெகதீஷ்? இவர் வச்சிருக்கக்கூடிய இந்த ரூட் மாஃபியா கம்பெனியோட வேலைகள் என்ன? இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இயங்குறாங்க? எதற்காக இவ்வளவு குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு தொடர்பான அனைத்து தகவலையும் இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். சமீபத்துல திமுக மேடையில பேசும்போது திவ்யா சத்யராஜ் சில விஷயங்களை பேசியிருந்தாங்க. அதாவது முதலமைச்சரோட அடியால இருக்கக்கூடிய ஒரு நபரால பல்வேறு பெண்ணோட வாழ்க்கை என்பது சீரழிக்கப்பட்டிருக்கு. இதுக்கப்புறமா நாங்க அமைதியா இருக்க மாட்டோம், தொடர்ந்து கேள்வி கேட்போம் சிஎம் சார் அப்படின்னு பேசியிருந்தாங்க. மேடையை விட்டு இறங்கினதுமே கீழே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், மேடம் நீங்க இந்த மாதிரி மேடையில பேசும்போது முதலமைச்சரோட ஒரு அடியால்னு சொல்லி ஒரு நபரை குறிப்பிட்டீங்க, அது யாரு அப்படின்னு கேட்கும் போது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மேடை நாகரிகம் காரணமாக நான் மேடையில அந்த நபரோட பேர் சொல்லல, ஆனா நான் இப்ப சொல்றேன், மிஸ்டர் ஜே அப்படின்னு சொல்றாங்க. இவர் வந்து ஒரு ரூட் மாஃபியா கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்காரு. இதன் மூலமாக பல்வேறு பெண்களை தவறான ஒரு முறையில பயன்படுத்தி இன்னைக்கு எல்லாரோட வாழ்க்கையும் கேள்விக்குறியா இருக்கு அப்படின்ற விஷயங்களை சொல்றாரு. மிஸ்டர் ஜே அப்படின்னு அவங்க யார சொல்றாங்கன்னா, தற்போது விஜய் அவர்களுக்கு பர்சனல் மேனேஜரா இருக்கக்கூடிய ரூட் ஜெகதீஷ். இப்ப மட்டும் இல்ல, எப்படி விஜய் அவர்கள் சினிமா காலத்துல இருந்து இப்ப அடித்தட்டுல இருந்து அவர் இன்னைக்கு பீக் வரை வரத்துக்கு யாரு இருக்கா? கீழ இருந்து வேலை பார்த்தாங்கன்னா ரூட் ஜெகதீஷ் தான். இவர் என்ன பண்ணுவார்னா, ரூட் மாஃபியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வச்சிருக்காரு ரூட். அந்த கம்பெனியோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, இருக்கக்கூடிய எல்லா பிரபலங்கள் ஹீரோ ஹீரோயின்ஸ் எல்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியாக தான் அந்த ரூட் என்றது வச்சிருந்தாங்க. ஆனா அந்த வேலையை மட்டும் தான் பார்த்தாங்களா? கிடையாது. இந்த கம்பெனி என்ன பண்ணிருக்காங்கன்னா, நான் இந்த சினிமா வாய்ப்பை தேடி இந்த கிராமத்துல இருந்து இந்த ஏழை பெண்கள்லாம் வராங்களா, பட்டியலத்தை சார்ந்த சில பெண்கள்லாம் வந்து நம்ம சாதிச்சிடணும்னு சொல்லி சில சினிமா கனவுகளோட வெளியே வருவாங்க. அவங்கள வந்து தவறான ஒரு முறையில பயன்படுத்துறது, அதாவது எனக்கு இணங்கி போங்கன்ற மாதிரி சில பிரஷர் கொடுக்கறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் அவங்க இணங்கி வரலன்னா அவங்கள தவறான முறையில சித்தரிக்கிறது, அவங்கள வந்து அடியோட அவங்க கனவுகள்லாம் பிச்சு எரிஞ்சு அவங்கள வந்து முடக்கக்கூடிய வேலைகளை பாக்குறதுன்னு சொல்லி பல்வேறு வேலைகளை ஈடுபட்டதாக இன்னைக்கு திவ்யா அவர்கள் சில குற்றச்சாட்டுகளை முன்னெடுத்து வைக்கிறாங்க. இதுல முக்கியமான நபர் வந்து என் கிளையண்டே வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த பெண் வந்து ஒரு சினிமா வாய்ப்புக்காக கிராமத்துல இருந்து வெளியே வந்த பெண். இத்தனைக்கும் அந்த பெண் வந்து ஒரு பட்டியலத்தை சார்ந்த ஒரு பெண், சாதிக்கணும்னு முன்னாடி வந்தாங்க. அந்த பெண் ரூட் ஜெகதீஷ் கிட்ட மாட்டிட்டு இன்னைக்கு அவங்க மென்டலி வந்து அவங்க ரொம்ப சீர்குலைஞ்சு போயிருக்காங்க. இன்னுமே அந்த பெண் அந்த சம்பவத்தை விட்டு வெளியே வராம இருக்கான்ற மாதிரி பல்வேறு விஷயங்களா பேசியிருக்காங்க. சரி, இன்னைக்கு திவ்யா சத்யராஜ் அவர்கள் இந்த விஷயத்த பேசுறாங்க. இவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு வைங்களேன், இப்ப அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, டிஎம்கே கைக்கூலி. சோ கட்சியில் இல்லாதவங்க யாராவது இந்த விஷயத்த முன் வந்து சொன்னாலே, அது பாதிக்கப்பட்ட பெண்ணை முன் சொன்னாலுமே அந்த பெண்ணை வந்து டிஎம்கே இயக்குதுன்ற மாதிரி பேசுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி இவங்க வந்து டிஎம்கே கட்சியில வர இருக்கிறாங்க. அதனால இவங்க பேசுறது என்பது தாவேக அரசுக்கு ஒரு கெட்ட பேர் வர வைக்கணும். அவங்க வந்து ஒரு அரசியல் கண்ணோட்டமா இதை பார்ப்பாங்க. சரி, இவங்க சொல்றது பொய்யாகவே இருந்தாலுமே இதுக்கு முன்னாடி நிறைய நடிகைகள் இதே குற்றச்சாட்டுகளை முன்னெடுத்து வச்சிருக்காங்க. சமீபத்துல பார்த்திருப்போம், இந்த பிரியங்கா மோகன் டாக்டர் படத்துல நடிச்சிருப்பாங்க சிவகார்த்திகேயன் கூட, அவங்களும் இதே குற்றச்சாட்டை முன்னெடுத்து வச்சாங்க. இந்த ரூட் கம்பெனி இருக்குல்ல, அதுல ஆல்ரெடி பிரியங்கா மோகன் உள்ள இருந்தாங்க. சமீபத்துல திடீர்னு அவங்க அந்த கம்பெனில இருந்து வெளியே வந்தாங்க. வெளியே வந்ததோ பாத்தீங்கன்னா நிறைய நம்ம சோசியல் மீடியா பார்த்தோம்னா, பிரியங்கா மோகன் எந்த ஒரு பாட்டுல நடிச்சாலும் எந்த ஒரு படத்துல நடிச்சாலுமே அவங்களுக்கு வந்து ஒழுங்கா நடிக்க தெரியாது, அவங்களுக்கு ஒழுங்கா ஆட தெரியாது, பாட தெரியாதுன்ற மாதிரி தொடர்ந்து அவங்கள பத்தின சில நெகட்டிவ் கமெண்ட் சோசியல் மீடியா ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணப்பட்டுச்சு. இதற்கான காரணமா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ரூட் மாஃபியா. டைரக்டாக சொல்லியிருந்தாங்க, ரூட் ஜெகதீஷோட வேலைகள் தான் இது எல்லாமே. ஏன்னா அந்த கம்பெனிக்குள்ள இருக்கிற வரையும் தான் உங்களை ப்ரொமோட் பண்ற வேலைகள், அவங்க சொல்றது எல்லாமே நீங்க கேட்டுட்டு இருந்தீங்கன்னா அவங்க உங்களை எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஆனா அவங்க சொல்றதை தாண்டி நீங்க கம்பெனிக்கு விட்டு வெளியே போனீங்கன்னா தொடர்ந்து உங்களை வந்து தவறாக சித்தரிக்கக்கூடிய வேலைகளை எல்லாமே அவங்க ஈடுபடுவாங்க. அதன் விளைவாக தான் இப்ப ரீசெண்டா வந்து இந்த மேட் இன் கொரியா ஒரு படம் நடிச்சிருந்தாங்க. அந்த படத்துக்குமே பிரியங்கா மோகன் மீது தவறான கமெண்ட் எழுதுறது தொடர்பான அனைத்து விஷயங்களுமே இந்த ரூட் மாஃபியா கம்பெனி மூலமாக ஜெகதீஷ் பண்ணியிருந்தாரு. இப்படி இவங்க குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. ரீசெண்டா பிக் பாஸ் ஓவியா அவர்களும் சில ஸ்டோரி போட்டிருந்தாங்க. அதுல வந்து ரூட் மாஃபியா ஷுட் கெட் எக்ஸ்போஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு வலைத்தள அமைப்பே இருக்கு, அதுவும் தாவேக தலைவர் விஜய் அவர்களோட பர்சனல் மேனேஜரா இருக்கக்கூடிய ரூட் ஜெகதீஷால நேரடியாக இந்த கம்பெனி இயக்கப்படுது. இந்த கம்பெனி மூலமாக பல்வேறு பெண்ணோட கனவு என்பது சிதைக்க
உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த பாலியல் ரீதியான சில தொழில்களுக்கு வாய்ப்பை தேடி வரும் இந்த இளம் பெண்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள்ன்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தாங்க. சரி, சத்யராஜ் அவர்கள் பேசினாங்கன்னா, அவங்களோட மகள் பேசினாங்கன்னா அது அரசியல் ரீதியாக பேச நம்ம எடுத்துக்கலாம். ஆனா இந்த நடிகைகளும் தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டை முன்னெடுத்து வைக்கிறாங்க. அப்ப இந்த நடிகைகளுக்கு ஏதாவது அரசியல் நோக்கம் இருக்கா? கூச்சமே இல்லாம சொல்லுவாங்க இவங்க பின்னாடியுமே வந்து டிஎம்கே இருக்குதுன்னு சொல்லி. இப்ப என்னன்னா, சினிமா ரீதியான பிரச்சனைகள் மட்டும்தான் இந்த ரூட் ஜெகதீஷ் கொடுப்பாரு. ஏன்னா சினிமா துறையில விஜய் அவர்கள் வளர்ந்து வரணும், அவர் ஒரு பீக்கு போகணும்னு சொல்லி கீழே இருந்து வேலையை பார்த்ததுக்கு எல்லாருமே வந்து ரூட் ஜெகதீஷ் தான் பேசுவாங்க. ஏன்னா அந்த காலகட்டத்திலே பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு அஜித் படம் ரிலீஸ் ஆகுது, இப்போ விஜய் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அஜித் அவரோட குடும்பத்தை பத்தி தப்பு தப்பா எழுதுறது, அந்த படத்தை பத்தி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எழுதுறது, சோ இந்த வேலைகள் எல்லாமே ஒரு ஆயிரக்கணக்கான அந்த ஐடிக்கெல்லாம் வச்சிருக்காங்க இந்த ஃபேக் நியூஸ் எல்லாம் பரப்புறதுக்கு. சோ இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் போறது, அவங்களோட அந்த ஒட்டுமொத்த பேரையே டேமேஜ் பண்றது தொடர்பான எல்லா வேலையும் அவங்க பார்த்து கொடுப்பாங்க. அதனால சினிமா காலத்துல இருந்து இவர் இருந்தாரு, இந்த வேலையை சினிமாவோட நிப்பாட்டிக்காம இப்ப அரசியல் வரையுமே கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒரு நபர் விஜய் அவர்கள் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு, எந்த ஒரு கூட்டணி கூடமா அவங்க கூட்டணி அமைக்கவே இல்ல, எதுவுமே பண்ணாம பிரச்சாரத்துக்கு மொத்தமா எத்தனை இடங்களுக்கு வந்தா நம்மளுக்கு தெரியும், எத்தனை நாளைக்கு ஒரு பிரச்சாரத்துக்காக உழைச்சிருக்காருன்னு தெரியும். மக்களே கொண்டு போய் சேர்க்காம, மக்களே சந்திக்காம, கட்சியை பத்தி ப்ரொமோட் பண்ணாம, எதுவுமே பண்ணாம ஒரு புதுசா வந்து இன்னைக்கு முதலமைச்சர் ஆயிருக்காருன்னா இதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய ஒரு வலைதள அமைப்பு செயல்பட்டிருக்குன்னு சொல்லி நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த கட்சியை பொறுத்தவரையுமே எல்லாருமே இன்டர்நெட் கட்சின்னு சொல்லுவாங்க. இவரே பாத்தீங்கன்னா இன்டர்நெட்டோட முதலமைச்சர்னு சொல்லுவாங்க. அந்த வகையில தான் இந்த கட்சி என்பது தொடர்ந்து சோசியல் மீடியால மட்டும்தான் ஆக்டிவா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு தொடர்ந்து நம்ம சோசியல் மீடியால பார்ப்போம். ஏன்னா தாவேக அரசு மூலியமாக ஒரு திட்டம் வருதுன்னு சொல்லுவாங்க. அது உலகத்திலேயே முதல் முறை, இந்தியாவிலேயே ஒரு முதல் முறை, கல் தோன்றா மண் தோன்றா காலத்துல இதுதான் மாதிரி கொண்டு வந்தன்ற மாதிரிலாம் பேசுவாங்க. ஆனா அது ஒரு ஃபேக் நியூஸா இருக்கும். சோ இல்லாத ஒரு விஷயத்த வந்து பெருசா ஊதி ஊதி கலப்புறது எல்லாமே பிறந்து வேலை யாரு பார்த்தாரு பாத்தீங்கன்னா ரூட் ஜெகதீஷ் தான். அவர் வந்து ஒரு நடிகரா இருந்தாரு. இன்னைக்கு அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு தலைவராக இருக்கிறாருன்னா அது எல்லாமே வேலைப்பாடுகள் பின்னிருந்து யார் செஞ்சனா ரூட் ஜெகதீஷ் அவர் தான். அவர் சாதாரணமா நடந்து போயிட்டு இருப்பாரு, ஒரு பூ வந்து ஒரு செருப்பு கீழே விழுந்திருக்கும், பாருங்க அவர் ஷூவை வந்து அவரே தட்டி அவர் காலால செருப்பை போட்டுக்கிறாரு, அவரே அவர் கையால் எடுத்து சாப்பாடை சாப்பிட்றாருன்னு சொல்லி சில வீடியோக்களை நம்ம பார்த்திருப்போம். இது எல்லாமே இவங்க பண்ற ஒரு வேலைகள் தான். ஸோ எந்த அளவுக்கு டிவிக்கு கட்சியை ப்ரொமோட் பண்ண முடியுமோ, எந்த அளவுக்கு டிஎம்கே பத்தி இல்லாத பல அந்த குறையெல்லாம் சொல்லி அவங்க இப்படிதான் மோசமான கட்சி, இப்ப விஜய் அவர்கள் வந்தாதான் தமிழ்நாட்டுக்கு விடிவு காலன்ற ஒரு எண்ணத்தை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கறதுக்கான எல்லா வேலையும் இவங்க பின்னிருந்து பார்த்திருக்காங்க. ஸோ இவங்க சினிமால மட்டும் இல்ல, அரசியல்ல இவங்க இதே மாதிரியான ஒரு ரூட் மாஃபியா கும்பல் வச்சு இவ்வளவு வேலைப்பாடுகளை இவங்க செஞ்சிருக்காங்க. அதையும் எதிர்த்து ஏதாவது ஒரு பெண்கள் தாவேக அரசு நோக்கி கேள்வி கேட்டுட்டாங்க, அவங்க ஆட்சியில நிறைய குறைபாடுகள் இருக்கானா? கண்டிப்பா இருக்கு. இன்னைக்கு சட்ட ஒழுங்கு சரியில்லை, அடிப்படையான வசதிகள் மக்களை நோக்கி போக மாட்டுது, இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும்போது இதை யாராவது ஒரு பெண் எதிர்த்து தமிழக அரசு கேள்வி கேட்டாங்கன்னா அந்த பெண்ணை தவறான முறையில சித்தரிக்கிறது, கமெண்ட்ல போட்டு ஆபாச வார்த்தைகளை யூஸ் பண்றது, இது எல்லாமே யார் பண்ணுவானா ரூட் மாஃபியா கும்பல் பண்ணுவாங்க. இன்னைக்கு நீ தாவேக அரசை பத்தி கேள்வி கேட்கிறியா, நாளைக்கு எங்க ரூட் மாஃபியா கும்பல் உன்னை சும்மா விடாதுன்ற அளவுக்கு இவங்க சவால் இடுவாங்க. இன்னைக்கு அதே மாதிரி தான் திவ்யா சத்யராஜ் அவர்கள் பேசும்போது, இன்னைக்கு நான் இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை முன்னெடுத்து வைக்கிறேன், டைரக்டாவே வந்து ஜெகதீசன் அவர்களுக்கு நான் அட்ரஸ் கொடுக்குறேன், நீங்க வந்து இணையத்தெல்லாம் போய் தாக்காதீங்க, என்ன தவறா சித்தரிக்கிறது, தவறான வார்த்தைகளை ஆபாசமா கமெண்ட் போறது அதெல்லாம் வேணாம், நான் என் அட்ரஸ் கொடுக்குறேன், தைரியம் தான் நீங்க நேரில் வந்து தாக்குதல் நடத்திக்கோங்கன்ற அளவுக்கு பேசுறாங்க. சோ ஒரு பெண் இவ்வளவு மேடைகள்ல பேசுறாங்கன்னா எந்த அளவுக்கு இதுக்கு முன்னாடியே அவங்க ரூட் மாஃபியா கும்பலால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. சோ இவ்வளவு குற்றச்சாட்டுகள் வருது, எதற்காக முதலமைச்சர் விஜய் அவர்கள் இவ்வளவு நெருக்கமா வச்சிட்டு இருக்காரு? ஏன்னா நான் சொல்லியிருந்த மாதிரி அவரால் இவருக்கு நிறைய பயன்கள் அடைஞ்சிருக்கு. ஏன்னா இன்னைக்கு இவர் பாத்தீங்கன்னா ஒரு பொம்மை முதலமைச்சரா இருக்கிறாரு, பின்னிருந்து வேலை செய்யப்பட எல்லாருமே ஒரு கம்பெனியோ ஜெகதீஷ் அவர்கள் தான் செயல்படுறாங்க. ஒண்ணுமே இல்லைங்க, சிம்பிளா டெல்லிக்கு போனார்ல, இப்ப டெல்லிக்கு ஒரு முதலமைச்சர் ஒரு மரியாதை நிமித்தம் காரணமாக ஒரு பிரதமரை போய் சந்திக்கிறாருன்னா யாரெல்லாம் கூட்டிட்டு போவாரு? அமைச்சர்கள் வருவாங்க, இல்ல படிச்ச கல்வியாளர்கள் வருவாங்க, இந்த மாதிரி நிறைய அபிஷியல்ஸை மட்டும் தான் கூட்டிட்டு போவாங்க. ஆனா இவர் டெல்லி மீட்டுக்கு யாரை கூட்டிட்டு போறான்னு பாத்தீங்கன்னா ஜெகதீசன் அவர்களை கூட்டிட்டு போறாரு. இவர் எதற்காக கூட்டிட்டு போகணும்? அவர் ஏதாவது அரசு அதிகாரியா, ஏதாவது அபிஷியலா, இதெல்லாம் படிச்சிருக்காரா, தமிழக மக்களுக்கு ஏதாவது செஞ்சிருக்காரா, போராட்ட காலத்துல ஈடுபட்டிருக்காரா? இப்படி எதுவுமே கிடையாது. அவர் எதற்காக டெல்லி கூட்டிட்டு போகணும்? சோ அந்த அளவுக்கு இவருக்கான ஒரு முக்கியத்துவத்தை விஜய் அவர்கள் கொடுக்குறாரு. எந்த அளவுக்கு முக்கியத்துவம்னா, இங்க தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்குன்றது இன்னைக்கு சீர்கெட்டு போயிருக்கு. சோ நான் இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படியே திறந்து வைக்கிறேன். இப்போ ஒண்ணு இல்லை, நான் டெல்லிக்கு போயிட்டு வந்துடுறேன், வந்து உடனே என்னோட முதல் வேலை என்பதே இங்க இருக்கக்கூடிய சிங்கப்பெண் அதிரடிப்படியே தொடங்கி வைக்கிறதான்னு சொன்னாரு. டெல்லி வரையும் போயிட்டு அங்க வர திருவள்ளுவர் காத்துட்டு இருக்காரு. இப்ப தமிழ்நாட்டுல இருந்து முதலமைச்சர் நம்மள வருவாரு, நம்ம சிலையை திறந்து வைப்பாருன்னு சொல்லி அங்க திருவள்ளுவர் சிலையை காத்துட்டு இருக்கு. அதையும் திறந்து வைக்காம அவசர அவசரமா வந்து ஜெகதீஷ் அவரோட இந்த புதுமனை புகுவிழால கலந்து கொண்டு அங்க மொய் வச்சுட்டு வராரு.
ஸோ அந்த அளவுக்கு இவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. இன்னைக்கு இவ்வளவு பெண்கள் குற்றச்சாட்டுகளை முன்னெடுத்து வைக்கிறானா அதற்கான விசாரணைக்கான ஒரு முதல் ஸ்டெப்பையாவது முதலமைச்சர் அவர்கள் எடுத்து வைப்பாரா? ஏன்னா நம்ம தொடர்ந்து பார்த்துட்டோம், கண் எதிர்க்க வந்து திடீர்னு எங்கெங்க இருக்கக்கூடிய இன்ஃபுளுசர்கள் எல்லாருமே வந்து தாவேக்காக சப்போர்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் யாரு பண்றானா, இந்த செலிபிரிட்டிலாம் இருக்காங்களா, இன்ஸ்டா செலிபிரிட்டிலாம் இருக்காங்களா, திடீர்னு வந்து இந்த ஒயிட் ஷர்ட் காக்கி பேண்ட் போடுறது, தாவேக்காக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றது இருக்குது. சிறந்த தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் தான் பேசுறது. இந்த மாதிரியான எல்லா வேலைகளும் பண்றாங்கன்னா ரூட் மாஃபியா கும்பல், இந்த ரூட் கம்பெனி ஜெகதீசன் அவர்களால குறிப்பிட்ட அமௌண்ட் அவங்களுக்கு கொடுத்து இந்த மாதிரி பேசுங்க. ஏன்னா எங்க தலைவர் வந்து வீடு வீடா போய் பிரச்சாரம் எல்லாம் பண்ண மாட்டாரு, மக்களை சந்திக்க மாட்டாரு. மக்கள் இப்பெல்லாம் யாரை ஃபாலோ பண்றாங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல இருக்கக்கூடிய உங்களை மாதிரியான செலிபிரிட்டிஸ் தான் அவங்க வந்து ஃபாலோ பண்றாங்க. அதனால நீங்க பேசுங்க, எங்களை ப்ரொமோட் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய ஐடிகள், நிறைய இன்ஃபுளுசர் எல்லாருமே பிடிச்சி அவங்களுக்கு காசு கொடுத்து பேச வச்சு இன்னைக்கு ஆட்சியே பிடிக்க வச்சிருக்காங்க. ஆனா இப்போ ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் என்னன்னா, அன்னைக்கு எவ்வளவு இன்ஃபுளுசர் எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒயிட் ஷர்ட்டை போட்டு காக்கி பேண்ட்டை போட்டு டிவிக்கு நான் தான் டிவிக்கு ஓட்டு போட்டு வீடியோ போட்டாங்க. இன்னைக்கு அவங்க எல்லாருமே எங்க இருக்கிறாங்க? இவ்வளவு சட்ட ஒழுங்கு சீர்கிட்டு போயிருக்கு. கும்மிடிப்பூண்டியில 3 வயது சிறுமியை வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி இருக்காங்க. சரி, இதை கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க? அது வந்து ஒரு நார்த் இந்தியன் மேனால நடக்கப்பட்டுச்சு, அதனால எதுக்கு நீங்க தமிழக அரசை பார்த்து கேள்வி கேட்கறீங்கன்ற முட்டை இவங்க கொடுப்பாங்க. ஒண்ணுமே இல்ல, சேலத்துல தாவேகா பிரமுகர் ஒருத்தர் 50 பெண்களை வந்து மிரட்டி வீடியோ எடுத்து ஆபாச வீடியோக்களை ஃப்ரெண்ட்ஸ்களை அனுப்பி எவ்வளவு ஒரு மோசமான வேலையை செஞ்சிருக்காரு. அதற்கு அரசோட தரப்புல என்ன நடவடிக்கை எடுக்கப்படுச்சு? அதுவும் மொத்தமா பாத்தீங்கன்னா இந்த வேலைகளை செய்யறது எல்லாமே வந்து தாவேகா பிரமுகராகவே இருக்கிறாங்க. ஸ்ரீவைகுண்டத்துல வேலை வாங்கி தரேன்னு கூட்டிட்டு போயிட்டு ஒரு பெண்ணை வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தி, அந்த பெண் வந்து நான் துன்புறுத்தப்பட்டிருக்கேன்னு சொல்லி முழிப்பு வந்து நான் எம்எல்ஏ கிட்ட சொல்றேன்னு சொன்னா குற்றவாளிகள் என்ன சொல்றாங்கன்னா, நீ எம்எல்ஏ கிட்ட போய் சொல்லி, ஏன்னா உன்னை கூட்டிட்டு வர சொன்னதே எம்எல்ஏ தான். சரி, அந்த பெண் அதையோ தாண்டி எம்எல்ஏ கிட்ட போய் சொன்னா அந்த எம்எல்ஏ என்ன சொல்றான்னா, ஏமா இதெல்லாம் வெளியே சொல்லாத, நீ வேலை வேணும் தானே சொல்லி வந்த, நான் புஷியான கிட்ட சொல்லி உனக்கு வேலை வாங்கி தரேன்ற அளவுக்கு தான் இந்த கட்சி போயிட்டு இருக்கு. அப்ப பெண்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பை இவங்க கொடுக்க போறாங்க? இப்படி நான் கேள்வி கேட்ட உடனே சிங்கப்பெண் அதிரடிப்படையும் சொல்லவே சொல்லாதீங்க. சிங்கப்பெண் அதிரடிப்படை இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நல்லதோடைய பஸ் ஸ்டாண்ட்ல போயிட்டு ஸ்கூல் பசங்களோட ஐடி கார்டை பிடிச்சி செக் பண்றாங்க. இன்னொரு ரீல்ஸ் எல்லாம் வெளியே வந்துச்சு, எங்கேயோ இந்த அம்மா போயிட்டே இருக்கிறாங்க, திடீர்னு ஒரு 4 மூலையில இருந்து ஒரு 4 பாய்ஸ் உங்களை பார்த்து ஓடுறாங்களா? ஒரு சீக்வன்ஸை பிளான் பண்ணாம ஏதோ ஒரு எடிட்டிங் பண்றீங்க, ஓகே, ஏதோ ஒரு பிளான் பண்றீங்க, அது என்ன நம்பகத்தன்மையா இருக்கா? அப்போ ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா சிங்கப்பெண் அதிரடிப்படியே ஒரு ஸ்டிக்கரான ஒரு விஷயம் தான். இந்த ஸ்டிக்கர் அமைப்பு இப்ப என்ன பண்ணுதுன்னா ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. இதுதான் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். இதுக்கு முன்னாடியே அவங்க இவ்வளவு ரீல்ஸ் போடுறாங்களே, ஆட்சிக்கு வந்துட்டு அவங்க கண்டிப்பா நிர்வாகம் பண்ணவே மாட்டாங்க. எல்லாருமே தொடர்ந்து ரீல்ஸ் மட்டும் தான் போடுவாங்க, நம்ம தொடர்ந்து சொல்லிட்டே வந்தோம். அதுதான் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பெண்களோட பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்கு. முழுக்க தமிழ்நாட்டில தான் நடந்தா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, விஜய் அவர்களே மேல பழி போடாதீங்க, இது வந்து ஒரு தனி நபரோட ஒழுக்கம் சார்ந்ததுன்னு சொல்லி பொறுப்பேத்துக்காம போறாரு. அப்ப இப்ப ஒண்ணுமே இல்லை, இதெல்லாம் தனி மனித ஒழுக்கமாவே இருக்கட்டும், தனி மனித ஒழுக்கம் கொண்ட ஒரு நபரை தான் உங்க பக்கத்துல வச்சிருக்கீங்களா? இவ்வளவு குற்றச்சாட்டுகளை ரூட் ஜெகதீஷ் அவர் மீது வருது, ஒண்ணுல நீங்க நடவடிக்கை எடுக்க வேணாம். இவங்க வரது எல்லாருமே உண்மைதான் யாரோ சொல்லல, பக்கத்துல இருந்து யாருமே பார்க்கல, அது எல்லாமே தவறான ஒரு தகவல்கள். நடிகைகள் எல்லாருமே பொய் சொல்றாங்க. இந்த மாதிரியான இந்த ரூட் மாஃபியா கும்பல் ஒண்ணு இல்லவே இல்லை. என் ஆட்சியில ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா அவங்கள ஆபாச வார்த்தைகளாக முடக்கக்கூடிய வேலைகள்ல இந்த ரூட் மாஃபியா கும்பல் ஈடுபடவே இல்லை. என் பக்கத்துல இருக்கக்கூடிய என் பர்சனல் மேனேஜர் என்பவர் ரொம்ப நல்ல ஒரு தங்கமான மாதிரி குற்றச்சாட்டுகளா வைக்காதீங்கன்ற மாதிரி ஏதாவது ஒரு அறிக்கை விஜய் தரப்புல இருந்து வெளியே வந்துச்சா? அப்போ ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெண்கள் எல்லாருமே இதை பத்தி வெளியே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் எத்தனை பெண்கள் இதுக்காக பாதிக்கப்பட்டு வெளியே சொல்லாம இருக்கானே தெரியல. அதுவும் குறிப்பிட்டு சொல்ல போனா வேலை வாய்ப்பை தேடி சினிமால ஏதாவது வாய்ப்பு கிடைச்சிருமான்னு சொல்லி கிராமத்துல இருந்து வரக்கூடிய ஏழை எளிய பெண்களை குறி வச்சுதான் இந்த ரூட் ஜெகதீஷோட கும்பல் செயல்பட்டிருக்கு. இது எல்லாமே தமிழக அரசு வெளிப்படுத்துமா? அதிலும் திவ்யா பேசும்போது சில விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. 3000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்ல தான் இந்த கம்பெனியே செயல்படுது, இதை யாரும் கேட்க மாட்டீங்களான்ற அளவுக்கு பேசியிருக்காங்க. இது எல்லாமே முதலமைச்சர் அவரோட கவனத்துக்கு போகுமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். என்ன நடவடிக்கை எடுக்க போறாரு, எந்த அளவுக்கு இது உண்மைன்னு சொல்லி உங்க கருத்துக்களை பதிவுல சொல்லிடுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.